வணக்கம். அக்கறை யோகா மையம். நான் உங்கள் அருண் ஜெயக்குமார். இப்போ நம்ம யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் இந்த மூணுமே செய்கிறது பொதுவாக எல்லாம் செய்யணும். ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு சிலது பயிற்சிகள்லாம் வராது, யோகாலாம் சரியாக வராதுங்கும் போது நம்ம பேசிக்காக சிலதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்போ நம்ம கைப்பயிற்சி ஒன்று ஒரு 7 நிமிஷம் 7 பயிற்சி இருக்குது. அதில் பயிற்சி கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தட்டணும். இந்த நரம்பு மேலே தட்டும் போது இது என்னன்னா, இது முதுகு பகுதி. இந்த முதுகு பகுதியை நம்ம இங்கே மசாஜ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே தட்டினாவே அங்கே வேலை செய்யும். இது முதுகு பகுதி. இது ஒரு 30 செகண்டு, இது ஒரு 30 செகண்டு. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இது இது வயிறு, இது நெஞ்சு, இது தலை. இப்போ நம்ம வயிறு பகுதியில் கொடுக்குறோம். இது ரெண்டாவது. இதே மாதிரி இந்த கை வச்சு இந்த கை வைக்கணும். இந்த கை கொண்டு போய் இப்படி அடிக்கக்கூடாது. இந்த கை நிற்கணும். இந்த கை தான் போய் அடிக்கணும். இந்த கை நிற்கணும். இது ரெண்டாவது. மூணாவது கையை தட்டணும் நல்லா சத்தமாக. எல்லாமே 1 நிமிஷம் வரணும். இது மூணாவது. இது மூணாவது. அடுத்தது இது நாலாவது. நல்லா விரல் இந்த விரல் இந்த விரல் இந்த விரல் இது அழுத்தணும், இந்த விரல் இது அழுத்தணும். பார்த்தீங்களா, எல்லா விரலும் நல்லா கச்ச நசுங்கும் போது இது எல்லாத்துக்கும் என்னதுன்னா ரத்த ஓட்டம் நல்லா சீராக இங்கே ரெடியாகி உடம்பு பூரா ஓடலாம். ஏன்னா இங்கே அறுத்துட்டா எப்படி ரத்தம் எல்லாம் கீழே போகுமோ, இந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இந்த ரத்த ஓட்டத்தை அதிகம் பண்ணுறது தான் சிலம்பாட்டமும் இந்த பயிற்சியும். அதனால் இதை முடிச்சுட்டு இது 4வது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5வது இதை பண்ணணும். அப்புறம் இதை தேய்க்கணும், இதை பண்ணணும். இதெல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் சும்மா செஞ்சு காட்டுறதுனால நான் வேகமாக போகிறேன். இது முடிச்சுட்டு 6வது இது செய்யும் போது பார்த்தீங்களா, இங்கே முழுக்க அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. தலைவலி, உடம்பு வலி எல்லாமே இங்கே அழுத்தினாவே சரியாகும். அதனால் நம்ம டெய்லி இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த வலி மேக்சிமம் வராது. இதை நம்ம செய்ய நம்ம அதே வலி வர்றதுக்குள்ள நாமளாக வலி எடுத்துக்கிட்டோமா அதுக்கு ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும். அதனால் இது 6வது. அடுத்தது இது 7வது. இந்த பகுதியில் இருக்கிற ரத்த ஓட்டத்தை நம்ம சீர் பண்ணிட்டாவே உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் சீராக ஓடும். அதனால் இந்த பயிற்சி நீங்கள் ரெகுலராக செய்யுங்க. செஞ்சு ஆரோக்கியம் அடையுங்க. நன்றி, வணக்கம். ஓகே.